நாம தான் சம்பாதிக்கிறோம், நாம தான் இந்த குடும்பத்தை பாத்துக்கிறோங்கிற திமிரு. உனக்கு இப்பெல்லாம் திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சுக்கா. நீ நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணுங்கிற பிடிவாதம். கரெக்டா சொல்ற ராதிகா. அவ இப்படி பிடிவாதமா இருந்தனாலதான் இன்னைக்கு உனக்கு இந்த கல்யாணமே நடந்திருக்கு. நிஜமாதான் சொல்றேன். நீ வேணா உன் அக்காவையே கேள. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அது வரைக்கும் தான் பொறுமையா போக முடியும். எஸ், இந்த கல்யாணம் தானே இந்த லிமிட். உன் காரியம் நடக்கணும் தானே பொறுத்துக்கிட்டீங்க. இவளாதான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா, இவளனா இங்க எதுவுமே நடந்திருக்காதா? அக்கா, இந்த வீட்ல எப்பவுமே உனக்கு ஒரு சட்டம், மத்தவங்களுக்கு ஒரு சட்டம். நான் தப்பு பண்ணா நீ கேப்ப, ஆனா நீ தப்பு பண்ணா நாங்க யாரும் கேட்க கூடாதுல்ல? அப்படி என்ன நாங்க எல்லாரும் உனக்கு குறைஞ்சு போயிட்டோம்? உன்ன மாதிரி நாங்களும் இந்த வீட்டு பசங்க தான். என்ன, நீ சம்பாதிக்கிற, நாங்க யாரும் சம்பாதிக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஏய் அனிதா, இத பாரு, எனக்கு உன்னை பார்க்க, உன் கூட பேசவே பிடிக்கல. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, போதுமா? ஏய், அவ என்னெல்லாம் பேசிட்டு போறா, நீ பாத்துட்டு சும்மா நிக்கிற? என்னடி நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? சொல்லுடி. என்ன பண்ண சொல்ற? உங்களுக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருப்பேன்னு செஞ்சதெல்லாம் சொல்லி காட்ட சொல்றியா? அது அசிங்கம் அனிதா. அந்த நிஷா எவ்வளவு தெளிவா அழகா சொல்லிட்டு போனா. இந்த அளவுக்கு நன்றி கெட்ட சுயநலமான குடும்பத்தை பார்த்ததே இல்லைன்னு. அவ சொன்னது 100% உண்மைடி. ஒரு வார்த்தை கூட தப்பில்ல. ஏன் குடும்பம்னு நீ இவ்வளவு நாள் ஓடுனதுக்கு இவங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல ரஜினி. உனக்காக இங்க யாருமே இல்லடி. இப்பவாது புரிஞ்சுக்கோடி. அவங்க அப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கலையே அனிதா. அப்புறம் நான் ஏன் வருத்தப்படணும்? டேய் முரளி, இவா வா. சீட்டு இருக்கு, ஒரு ஆட்டம் போடலாம் வா. சீட்டு தானே, அதெல்லாம் போன்லயே விளையாடலாம். நீ வேற, அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. எனக்கு கார்ல விளையாண்டதான் பிடிக்கும். வா உட்காரு. அட வாடா. சித்தப்பா, நம்ம 2 பேரும் மட்டும் விளையாடினா நல்லாவா இருக்கும்? டேய், உட்காந்துட்டோன்னு வச்சுக்க, அப்புறம் நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு ஆள் வரும்ல. ஏ இங்க பாரு மாப்ள, இங்க வா. என்ன மாமா? எங்க மாப்ள போறீங்க? சமையல் கட்டுக்கு தான். சாப்பாடு ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வரேன். ஒரு டீ குடுக்கறது கூட ஆள் இல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வா வந்து ஒரு கை போடு வா. சீட்டா? யோ வந்து உட்காரியா, வா. சும்மா வளவலன்னு. அங்க சித்தப்பா கூப்பிட்டா சித்தி ஓடி வருவாங்க. ஆனா இங்க அக்கா கூப்பிட்டா மாமா பயந்துகிட்டு ஓடுவாரு. கிண்டல் பண்றியா? ரஜினி வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. அட ஆமா சித்தப்பா, அக்கா பார்த்தா திட்டும். ஏண்டா இன்னுமா உங்க அக்காவுக்கு பயந்துட்டு இருக்க? உங்க அக்காவை நான் திட்டாம இருந்தா சரி. டேய், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, தைரியமாடு. ஏன் சித்தப்பா இப்படி சிரிக்கிறீங்க? டேய்,
ரஜினி வந்திருக்காடா. என்ன ரஜினியா? எங்க எங்க மாப்பிள எங்க? ஏன் டென்ஷன் ஆகுற? ரஜினி அங்கெல்லாம் வரல, இங்க வந்திருக்கா. என்னது இங்கயா? இங்கயா? ஐயோ யோ சீட்டு கட்டுல வந்திருக்காயா? இங்க பார், ஜோக்கர் ஜோக்கர் ஜோக்கர். ஐயோ மாமா, என்ன பண்றீங்க? யாராவது பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நமக்கு கல்யாணம் ஆகும். ஐயோ, இப்படி எல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? இந்த பாரு திவ்யா, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், லவ் பண்றேன்னு சொன்னேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். ஆனா இப்ப பார்த்தா இப்படி சொல்ற. சரி சொன்ன, அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வேண்டாமா? இந்த பாரு திவ்யா, நீ என்ன எப்ப லவ் பண்றேன்னு சொன்னியோ அப்போல இருந்தே என் லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. 24/7 உன்னை பார்க்காம பேசாம என்னால இருக்க முடியறதே இல்ல, தெரியுமா? உனக்கும் அப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியும். இருக்குதா? அப்பனா லவ்வர்ஸ் 2 பேரும் தனியா 5 நிமிஷம் பேசலாம். வேண்டாம் மாமா, யாராச்சும் பார்த்தா திட்டுவாங்க. எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் விடுங்க மாமா. பேசி முடிச்சு கூட படிக்கலாம். இந்த பாரு, கல்யாணத்துக்கு அப்புறமா நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சா நான் அடங்கி போவேன். ஆனா இப்பெல்லாம் என்னால அப்படி போகவே முடியாது. இப்படி எல்லாம் ப்ராப்ளம் வர நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஆனா நீ என் பக்கம் வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஐயோ, என்ன இது? இப்போ நீங்க கைய விட போறீங்களா இல்லையா? இந்த பாரு, நீ இப்படி ரொம்ப பில்டப் கொடுத்தேன்னு வைய, அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு எங்களுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிடுவேன். சொல்லுங்க பாப்போம். அப்படியா? இரு. அத்தை, ஐயோ அத்தை, அத்தை, அத்தை. வாங்க. நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க மாமா. யாராவது பார்த்தாங்கன்னா கேவலமாயிடும், புரிஞ்சுக்கோங்க மாமா. முதல்ல நீ என்ன புரிஞ்சுக்கோ. மாமா, கூப்பிடுவா. எல்லார் வீட்லயும் புது மாப்பிள்ள தான் வருவாங்க. நம்ம வீட்ல புது மாமா வந்திருக்காரு. கூப்பிடுவா. மாமோய், மாமோய், மா. ஐயோ, யாரையும் கூப்பிட வேண்டாம். அப்ப நான் சொல்றத நீ கேளு. என்ன? அதாவது உன்னே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு கூட. அதெல்லாம் முடியாது. அப்போ என்னே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் உனக்கு ஒண்ணு தரேன். ஐயோ மாமா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் மாமா. நீங்க மோசம் தெரியும், ஆனா இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல உங்களை. என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்க போறியா? கல்யாணம் நடந்தா தானே? எது? இல்ல, மனசளவுல எப்பயும் நடந்துருச்சுல, அதுதான் சொன்னேன். அதான பார்த்தேன். இந்த மத்த பொண்ணுங்க மாதிரி பிரேக்கப் ஆகுதுன்னு சொன்ன அவ்வளவுதான். பயப்படாத. இப்போ நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு காட்ட போறேன். இங்க பாத்தியா, இத நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் எதுக்கு? உங்க வீட்ல கல்யாண பொண்ணுங்க தானே நகையெல்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. அப்படின்னு நீ பெருந்தன்மையா வேணா சொல்லிக்கலாம். அதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா? முடியாதுல்ல. நீ எப்ப என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னியோ அப்பவே நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட. ஏய், இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? உங்க அக்காவுக்கு நடந்ததெல்லாம் என்ன கல்யாணம்? இதை விட பிரம்மாண்டமா, இதை விட நிறைய சொந்தக்காரங்களை கூப்பிட்டு சும்மா ஜாம் ஜாம்னு நம்ம கல்யாணத்தை நடத்த போறோம் பாரு. சரியா? செயினை போட்டுக்கோ. என்ன இதுங்க, எப்ப பார்த்தாலும் நம்ம கண்டே மாட்டிட்டு இருக்குங்க. ஐயோ, இதெல்லாம் வேண்டாம் மாமா. போட்டுக்கோ. ஐயோ, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் மாமா. ஏன் வேணாம்? ஓ, இப்படி ஒரு விவகாரம் நடக்குதா? அதனாலதான் ராதிகாவை இவன் வேணான்னு சொன்னானா? எப்படியோ இந்த வீட்ல இருந்து எனக்கு ஒருத்தி மருமகளா வரட்டும், அப்புறம் இவளுங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். போட்டுக்கோ. இல்ல, வேண்டாம். ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு. இத நீ வெறும் செயினா நினைக்கல, தாலியா நினைச்சு என்னையே போட்டு விட சொல்ற, அப்படித்தானே? இல்ல இல்ல,
ஏதோ வெக்கத்துல நீ அப்படி சொல்ற. சரி, நானே போட்டுக்கிறேன். திவ்யா, இது வெறும் செயின் இல்லை, நான் எப்பவும் உன் கூட இருக்கணுங்கிறதுக்கான அடையாளம். அப்பதான் என்னோட பியார், பிரேமம், இஷ்க், காதல் எல்லாமே உனக்கு தெரியும். திவ்யா, பத்மா கிட்ட பொய் சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கோம். இதுல ரஞ்சிதத்தை வேற சமாளிக்கணும். என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. என்னங்க, இந்தாங்க காஃபி. இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி தான் குடிச்சேன். பரவாயில்லங்க, காஃபி தானே, இன்னொரு வாட்டி குடிங்க. இந்தாங்க. என்னம்மா வீடே அமைதியா இருக்கு? முரளியும் பெரிய மாப்பிளையும் அரவிந்த் மாப்பிளையோட பேசிட்டு இருக்காங்க. திவ்யாவும் சங்கரியும் ராதிகா ரூம்ல இருக்காங்க. இப்பதாங்க இந்த வீட்டுக்கே ஒரு கம்பீரம் வந்திருக்கு. இந்த வீட்டுல உரிமையே எனக்கு இப்பதான் வந்திருக்கு. சத்தமா இத்தனை நாள் இந்த வீட்டுல என்னன்னு கேட்க கூட எனக்கு உரிமை இல்லாம இருந்துச்சுங்க. உங்க தம்பி, என் அண்ணனு வரப்போற ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாலும் தலையாட்ட வேண்டியிருந்தது. பெத்த பிள்ளைங்களே என்ன மதிக்கல, அப்புறம் தானே உங்க கூட பிறந்தவங்க, என் கூட பிறந்தவங்க எல்லாருமே. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பயந்து பயந்து என் காலமே ஓடி போச்சுங்க. ரஞ்சிதம், ஐயோ, உங்களை நான் ஒன்னும் சொல்லலைங்க. உங்க மேல எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், நீங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எப்படிங்க நான் உங்களை தப்பா நினைக்க முடியும்? நான் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த ரஜினி உங்களை பிடிச்சு இழுத்துட்டு போனா பாருங்க, அதை என்னால மன்னிக்கவே முடியாது. என்ன திமிரு அவளுக்கு? வேணா ரஞ்சிதம், தப்பு. தயவு செஞ்சு அவ மேல நீ கோவமே படாத. அவ பண்ண எதையும் நான் தப்பாவோ அவமானமாவோ நினைக்கலம்மா. அவ்வளவு வழிய என் பிள்ளைக்கு கொடுத்துட்டேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நினைச்சு நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கல்யாண மண்டபத்துல என் தம்பி அவளை வெளியே போன்னு சொன்னப்ப அவ இருந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்ல முடியலையே என்னால. அமைதியா இருந்துட்டேனே, புத்தி கெட்டு போய் இருந்துட்டேன். இப்ப வரைக்கும் என் மனசு ஆறலமா. அவ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. உங்க மனசு அவளுக்கு புரியலையே, புரிஞ்சுக்கணும்னு கூட அவ நினைக்கலையே. அது நினைக்கும் போதுதான் எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது. ஐயோ ரஞ்சிதோ, கோவப்படாத, அமைதியா இரு. ஏய், என்னடி சிக்னலே வர மாட்டேங்குது? எதுக்கு இப்படி கோவப்படுற? இங்க பாரு.
உட்காருங்க. ஏங்க உட்காருங்கன்னு சொல்றேன்ல. அவளுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் நீங்க தான் அவளை பெத்த அப்பா. இவ முன்னாடி நீங்க எழுந்திருச்சு நிக்கிறீங்க. பெத்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கட்டும். அப்புறம்தான் படிப்பு சம்பாத்தியம் எல்லாமே. மா அனிதா, சரி நீ வா. ரஜினி ஒரு நிமிஷம். சொல்லுமா. நீங்க 2 பேரும் என்ன ராதிகா ரூம்ல இருந்து வரீங்க? மேல எங்க ரூம் வேணும்னு கேட்டாங்க. அதான் திங்ஸ் எல்லாத்தையும் ராதிகா ரூம்ல வச்சுட்டு வந்தோம். நீங்க அங்க போய் உட்காந்துக்கிட்டா அப்பா எங்க போவாரு? ரஞ்சிதம் வேணாம், அவங்க அங்கேயே இருக்கட்டும். நீங்க சும்மா இருங்க. ரஜினி, அப்பா ராதிகா ரூம்ல தான் தங்க போறாரு. உன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அக்கா ரூம்ல வச்சிடு போ. ஆனா அவ அனிதா வா. ஏய் என்னடி பேசாம வா. என்ன ரஞ்சிதம் இது? நான் இதோ இப்படி ஓரமா கூட படுத்துப்பேன். பொம்பளை புள்ளி எப்படி அனுப்புனா எப்படிமா? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இத்தனை நாள் அவளுக்காக நாங்க எல்லாருமே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நீங்களே பாத்தீங்கல்ல, அவ கூட ஒருத்தி இருந்தாளே கொடுக்கு மாதிரி, முந்திக்கிட்டு எப்படி பேச வந்தா பாத்தீங்களா? இப்படித்தான் இருக்கு இந்த வீடு. இத்தனை வருஷத்துல நான் சொல்லி அவ கேக்குற முதல் விஷயம் இதாங்க. ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் ரஜினி என்ன சொல்லுவா, ரஜினி என்ன சொல்லுவான்னுகிட்டு. ச்சே. பேச்சு மட்டுமா பேசுவா, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறது வேற. ஆம்பளை பையனு கூட பார்க்காம முரளி அடிச்சு, கல்யாணம் ஆகிற பொண்ணுன்னு கூட பார்க்காம ராதிகாவை அடிச்சு. ச்சே, இவளோட எல்லா கொழுப்பும் இனிமே அடங்க போகுது. ரஞ்சிதம் தயவு செஞ்சு அமைதியா பொறுமையா இரு. உனக்கு இவ்வளவு கோவம் வரும்னு எனக்கு இப்பதாமா தெரியும். எப்போதும் சிரிப்பு மாறாம இருக்கிற முகம் இப்படி மாறி போச்சே. என்னாச்சு உனக்கு? அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, சிரிப்பெல்லாம் தன்னால வரும்.